நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிற கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. துதிப்பதற்கு சகரியா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வருஷம் முழுவதும் நாம செய்த கிரியைகள்ல எங்கேயாவது ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கோமா, ஆண்டவரை விட்டு தூரமா விலகி இருக்கிறோமான்றத சிந்திச்சு பார்த்து அதை நாம சரி செய்து கொள்ள கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும்படி ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, இதுவரைக்கும் நாம கர்த்தருக்காக செய்த காரியங்கள்ல இருந்து இந்த வருஷத்துல எங்கேயாவது பின்தங்கி இருக்கோமா, செய்த நன்மைகள்ல இருந்து விட்டு விலகி இருக்கோமான்றதையும் சிந்திச்சு பார்த்து அதை மறுபடியுமா கர்த்தருக்காக செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது இப்படி நம்மை நாமே சீர்படுத்தவும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கவும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் என்றென்றைக்கும் நம்முடைய பட்சத்தில், அதாவது நம்முடைய சார்பில் இருந்து செயலாற்றுவது உறுதி.